சொல்றாருன்னா, நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையில எப்படிப்பட்டவங்க? விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். இதை யாராவது எடுத்தவங்க வாசிக்க முடியுமானால் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரியை கண்டு பிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஓகே, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததுன்னு இவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன அந்த வார்த்தை சொல்றதுன்னா, ஒரு மனுஷனுக்கு, உங்க கணவனுக்கு நீங்க எல்லாம் முத்துக்களை பார்க்கிலும், முத்துக்கள் இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, இந்த முத்துன்ற வார்த்தை ரூபீஸ் அப்படின்னு இருக்கு. ரூபீஸ்னா மாணிக்கம். ஒரு மனுஷனுக்கு கோடி கோடி மாணிக்கம், முத்து, வைரம், அந்த மாதிரி கோடிக்கணக்கான அளவு காரியங்கள் இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கிற மனைவி அந்த மனைவி குணசாலியான ஸ்திரியா இருக்கும் போது எல்லாவற்றையும் பார்க்கிலும் அந்த மனைவி தான் எப்படி இருக்கா? உயர்ந்தவரா இருக்கிறார். மாணிக்கம் அது இது எல்லாமே ஒரு புருஷனுக்கு இந்த பக்கம் இருக்கு. ஆனா இந்த பக்கம் ஒரு மனைவி நிற்கிறா. அந்த மனைவி குணசாலியான ஸ்திரியாக இருக்கும் போது, எப்படி இருக்கும் போது? குணசாலியான ஸ்திரியாக இருக்கும் போது அவர் தான் எல்லாவற்றையும், இந்த எல்லாத்தையும் பார்க்கிலும் அவர் விலையேற பெற்றவர். இந்த மதிப்பை பார்க்கிலும் அவருடைய மதிப்பு, அவருடைய விலை எவ்வளவு மிகவும் உயர்ந்தது அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இந்த இடத்துல நான் சொன்னேன் மாணிக்கம் அப்படின்ட்டு. அப்ப மாணிக்கம் ரூபீஸ் அப்படின்னு எபிரேய பாஷையிலையும் ஆங்கில வேதாகமத்திலையும் போடப்பட்டிருக்கு. அப்ப அந்த ரூபீஸ் எப்படின்னா, அது மிகவும், அந்த மாணிக்கத்தை எடுத்து பார்த்தா அது முதலாவது கடினமானதான். அது உடைக்க முடியாது, சீக்கிரத்துல அந்த மாணிக்கத்தை உடைக்க முடியாது, கடினமானது. இரண்டாவது பார்த்தா அந்த மாணிக்கம், இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த ரூபீஸ் என்ற காரியம் சிவப்பு நிறத்தையுடையது. அது என்ன சிவப்பு நிறம்னா, இரத்தத்தின் நிறமான சிவப்பு நிறத்தையுடையது. மூன்றாவது அது எப்படிப்பட்டதுன்னா டிரான்ஸ்பேரண்ட். அது வெளிப்படையானது. இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும், உள்ளுக்குள்ளது எல்லாம் வெளியே தெரியக்கூடியது தான் இந்த மாணிக்கம், இந்த ரத்தினம். இதற்கு தான் ஆண்டவர் ஒரு பெண்ணை, ஒரு ஸ்திரியை, குணசாலியான ஸ்திரியை ஆண்டவர் ஒப்பிடுகிறார். ஒப்பிட்டு சொல்றாரு, இதை விட நீங்க ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்க? உயர்ந்தவங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். விலையேற பெற்ற பெண்ணின் குணாதிசயங்கள் தான் இந்த நாளில் நான் உங்களோடு பேச போகிற காரியம். முதலாவது சிறந்த குணம் இருக்க வேண்டும். யாராவது எடுத்தவங்க ஒருத்தவங்க வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்து இருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. விலையேற பெற்றது. என்ன விலையேற பெற்றது என்ற வார்த்தையில சொல்லுது? சாந்தமும் அமைதலுள்ள ஆவியும். நம்ம வெளியரங்கமா கோபம் இருந்தாலும் கூட எங்களுடைய உள்ளான ஆவி எப்படி இருக்கணுமா? அமைதலுள்ள ஆவியை பெற்ற தாய்மார்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும்னு யார் விரும்புறா? ஆண்டவர் விரும்புகிறார். நாங்க இதுல எதிர்மறையான காரியங்கள், பெண்களின் குணங்கள் என்னென்ன? எதிர்மறையான குணங்கள், சில காரியங்களை அதிகமா யோசிக்கிறது. ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு அதை யோசிச்சே நாங்க பலவீனமாகிடுவோம். இன்னொரு காரியம் என்னன்னா முறுமுறுப்பு, புலம்பல். சில காரியங்கள் இருந்தாலும் நாங்க சில நேரம் எங்களை அறியாமலே நாங்க முறுமுறுக்க தொடங்கிடுவோம், கவலைப்பட தொடங்கிடுவோம். அந்த மாதிரி காரியங்களை நாங்க மேற்கொள்வது எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர். பிள்ளைகளுடைய காரியங்களை யோசிக்கும் போது சில நேரம் உள்ளத்துல ஒரு பாரம் வரும். எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்பவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். நாங்க இப்படியான குணங்கள், இப்படியான எங்களுக்கு இமோஷன்ஸ், உணர்வுகள் எங்களுக்குள்ளாக வரும்போது நாங்க உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய உள்ளத்துல இருந்து பார்க்கும் போது இந்த காரியங்கள், குழப்பமான காரியங்கள், தாழ்வு மனப்பான்மை, கவலை, துக்கம், கண்ணீர், இவை எல்லாம் எப்படி மாறும்னா, பொறுமை, தெளிந்த புத்தி, ஞானம், அப்படியா பரிசுத்த ஆவியானவர் அதை மாற்ற வல்லவர். அந்த நாங்க நடுவுல செய்ய வேண்டிய ஒரே ஒரு இதுதான், நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இந்த துக்கமான நேரத்துல நாங்க மனுஷர் இடத்துல ஓடி போக கூடாது. மனுஷர் இடத்துல போகாதபடி நாங்க இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, என்னுடைய உள்ளம் பாரமா இருக்கு சுவாமி, இந்த காரியத்தை குறித்து என் உள்ளம் பாரமா இருக்கு, அதை நீங்க மாற்றி போடுங்கன்னு ஆண்டவரை நாம பார்க்கும் போது ஆண்டவர் எங்களுடைய குணங்கள் எல்லாவற்றையும் பாசிட்டிவ் சைடுக்கு, நன்மையான காரியங்களுக்கு மாற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவரால் கூடும். ஒரு புத்தகத்துல வாசிச்சேன், இந்த உலகத்துல யாரு சந்தோஷமானவங்க அப்படின்னா, எளிய மனம் உள்ளவர்கள் மிகவும் சந்தோஷமானவர்களா. எளிய மனம்னு சொல்லும் போது அதிகமா எதிர்பார்ப்பில்லை. எனக்கு இப்படி
வேணும், அப்படி வேணும், அப்படி இருக்கணும், எனக்கு வீடு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எதிர்பார்ப்பு இல்லை. ஓகே, எனக்கு உள்ளது ஓகே, ஆண்டவர் எனக்கு தர்றாரா, சரி, என்னுடைய கணவன் இப்படி இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணும்னு அந்த எதிர்பார்ப்போடு நாங்க இருக்கும்போது அது நடக்காத நேரம் என்ன செய்யறோம், நாங்க சோர்ந்து போறோம். எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து மனுஷர் மேல, எங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்க மனுஷர் மேல வைக்கிறதை விட யார் மேல கூட வைக்கணும், ஆண்டவர் மேல. ஆண்டவர் உமக்கு சித்தமா இருந்தா இதை தாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தால் ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க நடப்பீங்க. ஆணிக்கம்னு சொன்னேன், மாணிக்கம் வந்து கடினமானது, அது வந்து ஸ்ட்ராங். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், அது வந்து வெரி ஸ்ட்ராங். ஆனத்துல, அமைதியான ஆவியில, பொறுமையில, தெளிந்த புத்தியில, ஞானத்துல, கர்த்தருடைய பாதத்துல எல்லாவற்றுக்கும் ஓடுவதுல நாங்க வந்து எப்பொழுதும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இரண்டாவது காரியம் வந்து சிறந்த உறவு. யாராவது வாசிக்க முடியுமா? நீதிமொழிகள் 31 அதிகாரம் 26 வசனம். தயையுள்ளேற பெற்ற பெண் எப்படியான சிறந்த உறவை வைத்திருக்கணும்னா, தன்னுடைய கணவனோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு. கணவன் ஒரு பிரச்சனையோடு வரும்போது, ஐயோ நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன் தானே, ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்க, நான் சொல்றதை கேட்காத நேரம் தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நாங்க சொல்லாதபடி நாங்க எப்படி வந்து சரி ஓகே இப்படி நடந்துருச்சு, அடுத்த முறை அடுத்தது நாங்க என்ன செய்யலாம் அப்படின்றது தான் ஒரு விலையேற பெற்ற பெண், கிறிஸ்தவ பெண்ணுக்கான வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் வந்து தயையுள்ள போதகம். நம்ம பேச வேண்டிய வார்த்தை எப்படி இருக்கணுமா, தயை நிறைந்து இருக்கணுமா, தயையுள்ள போதகம். அந்த வசனத்தின் படி ஒரு என்கரேஜர், ஆட்களை கீழே போடுற மாதிரி எப்பயுமே பேசாதபடி ஆட்களை தூக்கி விடுற மாதிரி பேசணும். வீட்டுல மட்டும் இல்லை, எங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்களா இருக்கலாம், எங்க சொந்த பந்தமா இருக்கலாம், எங்களுடைய குடும்பத்தை மட்டும் நாங்க வந்து உயர்த்தி பார்த்து எங்களுடைய பெற்றோரை மதிப்பதோடு அந்த கணவனுடைய குடும்பத்தையும் நாங்க மதிக்கணும். அதுதான் உறவு, சிறந்த உறவு. நாங்க அப்படி செய்யும் போது எங்களோட குவாலிட்டி கூடும். நாங்க வந்து இன்னும் கடவுளுக்குள்ள பாருங்க, இந்த சிஸ்டர் சர்ச் போறாங்க, எப்படி இருக்கிறாங்க பாருங்க, அந்த கடவுள் விரும்புகிற பெண்களாக நாங்க மாறுவோம். எங்களுடைய சிறிய சிறிய இந்த காரியங்களை நாங்கள் மாற்றி கொள்ளும் போது. அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 27 வசனம். சோமலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஓகே, இந்த வேதத்துல சொல்லப்படுகிற இந்த பெண், விலையேற பெற்ற பெண் எப்படி இருக்கானா, சோம்பலா இருக்காம வீட்டு காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு கண்ணோக்கமாய் இருக்கிறார். எப்பயும் பொறுப்புள்ளவர்களா இருக்கணும். இதை வந்து ஒரு பாரமா எடுக்காதபடி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் எங்களுடைய குடும்பம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நீங்க அவங்களோட குடும்பத்தை எப்படி கட்டணும் அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக நாங்க எடுக்கும் போது எல்லாரோட உள்ள உறவும் அது சிறந்து விளங்கக்கூடியதா இருக்கிறது. மூன்றாவது காரியம் நாங்க என்னன்னு பார்த்தோம்னா, சிறந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நான் சொன்னேன் தானே, இந்த மாணிக்கம் எப்படி டிரான்ஸ்பேரண்ட், வெளிப்படையானது. அப்ப அதே போல எங்களுடைய வாழ்க்கையும் வந்து வெளிப்படையா இருக்கணும். உள்ளுக்கு ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை நாங்க வாழக்கூடாது. வெளிப்படையா வீட்டுல, ஏன்னா எங்களுடைய கணவனுக்கு முன்பாக நாங்க எப்படி இருக்கிறோமோ அதுதான் நாங்க தேவனுக்கு முன்பாக இருக்கிற. மற்ற ஆட்கள் நாங்க நடிச்சிருவோம், சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, ஆண்டி எப்படி இருக்கீங்க, அங்கிள் எப்படி இருக்கீங்க எல்லாம். பட் கணவனுக்கு முன்பதான் நாங்க எப்படி இருக்கிறோம், அவரோட எப்படி பேசுறோம், அதுதான் நாங்க ரியல், எங்களுடைய உண்மையான காரியம். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதோடு இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது ஜெபம். நாங்க வந்து ஜெப வீராங்கனையா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிற பெண்களா இருக்க வேண்டும். கண்ண ஊழியமா இருக்கலாம், பெரிய ஊழியமா இருக்கலாம். எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் ஊக்குவிக்கணும். ஆண்டவருடைய காரியத்துல ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய, கணவன் மாத்திரமல்ல, பிள்ளைகள். அந்த தேசத்துல வந்து எங்களுடைய ஆலயத்துல அந்த இடத்துல ஒரு 4 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பம் இருந்தது. திடீரென அதுல 3வது மகன் ஒரு நாள் பார்த்தா ஸ்டேஜில் ஆட்டோ பேட் அடிச்சிட்டு இருக்காரு. அவர் எப்ப பழகினாரு, என்ன செஞ்சாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த குடும்பம், அந்த தகப்பனும் தாயும் என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் சொல்லி இது பண்ணலாம். ஆனாலும் அந்த வீட்டுல அந்த பிள்ளைய சிறு வயதுல இருந்து ஆட்டோ பேட் கிளாஸுக்கு அனுப்பி, அந்த ட்ரம்ஸ் அந்த கிளாஸுக்கு அனுப்பி அந்த பிள்ளைய பழக்க வச்சு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரும்போது அந்த சரியான நேரம் வரும்போது அந்த பிள்ளைய அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டோம். எப்படி இவ்வளவு நாள் சும்மா எங்களோட உட்கார்ந்து அந்த சின்ன பையன் இன்னைக்கு ஸ்டேஜ்ல இவ்வளவு அழகா வாசிக்கிறாரு. அது யார் மூலமா? அந்த வீட்டில் உள்ள தாயும் தகப்பனும் அவங்க ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு கிளாஸுக்கு அனுப்பியோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த பிள்ளைய படிக்க
வச்சு எடுத்திருக்காங்க. எதுக்கு? ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு. அதே போல நம்மளுடைய பிள்ளைகளையும் நாங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா, ஊழியத்தின் காரியங்களிலே நாங்கள் ஊக்குவிக்கிறவர்களா இருக்கணும். வெளியேற பெற்ற பெண்ணினிடத்தில் உள்ள குணாதிசயங்கள்: முதலாவது சிறந்த குணம், இரண்டாவது சிறந்த உறவு, சிறந்த உறவு, எல்லாருடைய உள்ளதான சிறந்த உறவு, மூன்றாவது சிறந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த மூன்றிலையும் இந்த புதிய வருடத்திலே அன்றாட வாழ்க்கையிலே சிறிய சிறிய மாற்றங்களை செய்யும் போது கர்த்தருடைய பார்வையிலே நாங்கள் வெளியேற பெற்றவர்களாயிருப்போம். நாங்கள் ஒரு வசனம் வாசிப்போமா? 1 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் கேட்டு கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவர்களுக்கு சேர்ந்தவர்களாகிய நீங்களும் பெற்ற கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களான நாம். இந்த வசனத்துல யார் சொல்லு? இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லு. தள்ளப்பட்ட கல், அவர் வெளியேற பெற்ற ஜீவனுள்ள கல்லா இருக்கிறார். அப்ப ஜீவனுள்ள கல்லான இயேசுவை சேர்ந்த ஸ்திரீகளான நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கோம்? வெளியேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய கண்களை நாங்கள் ஒவ்வொருவரும் வெளியேற பெற்றவர்களாய் இருக்கிறோம்.